Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எப்படி போடணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட்டில் வந்து 6 ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு சாட்டின் ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். இப்போ மரத்தோட தண்டு பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அதோட தையல் வந்து குறுக்கில் வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து குறுக்கு சைடில் வந்து சாட்டின் ஸ்டிச் நம்ம போட்டுருக்கோம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் லேயராக இந்த சாட்டின் ஸ்டிச்சை போட்டிங்க அப்படின்னா அந்த மரத்தோட தண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இது வந்து மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கீழ்ப்பகுதியில் அகலமாக வரும், மேல் பகுதி போக போக அப்படியே குறுகிட்டே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ மேல் பகுதி மரத்தோட மேல் பகுதியில் வந்து எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு டிசைன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தா அந்த டிசைன் வந்து ஃபுல்ஃபில்லாக பக்காவாக கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து தெரியாது. ஸோ நான் அதை தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி மரம் டிசைன்லாம் போடும்போது நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சென்டர்லேருந்து ஏன்னா சாட்டின் ஸ்டிச் அப்படின்றதுனால சென்டர் பகுதியிலேருந்து அந்த கார்னருக்கு போக போக அந்த தையல் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த டிசைன் வந்து முழுக்க கம்ப்ளீட்டாக போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக வரும். அதே மாதிரி மேலே அடுத்த லேயர் போகும்போது கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கார்னர் பகுதியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கார்னர் பகுதி வந்து ரொம்ப சின்ன கேப்பாக இருக்கும். அதுக்கு கீழே போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது கரெக்டாக அந்த மரம் வந்து பார்க்கறதுக்கு மரம் ஷேப்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த கார்னர் பகுதியிலேருந்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வரோம். இந்த மாதிரி நீங்கள் சாட்டின் ஸ்டிச்சு போடும்போது தான் வந்து உங்களுக்கு அது லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ஈவனாக அழகாக இருக்கும். ஒரே மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. முன்ன பின்ன இல்லாமல் ஒரு மாதிரி கொச்சன்னு இல்லாமல் அடுத்தடுத்த லேயர் வந்து நீங்கள் போடுறதுக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த கார்னர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் டெய்லரிங், ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்கேன் அந்த ட்ரீக்கு. இது லைட் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் க்ரீனில் கொடுக்கலாம். இல்லை இது நடுவில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்குறதுனாலும் இந்த ட்ரீக்கு கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சாட்டின் ஸ்டிச்சு போட்டாச்சு. மேலே அந்த கார்னர் ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எட்ஜஸ் வந்து ஆப்போசிட் சைடில் முடிகிற மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஈவனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லைட்டுங்க போடுவாங்க இல்லையா, ரெட் கலர் லைட்டு. ஸோ அந்த லைட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நாட் ஸ்டிச் வந்து நம்ம 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணுவோம் ஊசியில். அதே மாதிரி 3 தடவை சுற்றிட்டு அது கீழே வந்து ஊசியை குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அந்த லைட் செட்டிங் அப்படியே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் சின்னதாக கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி வந்து கலர் த்ரெட்டை மேட்ச் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். பட் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னும் போது நமக்கு மேக்ஸிமம் ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு இதுதான் வந்து மேஜராக பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கலரையும் நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட் ஸ்டிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் நியூ இயர்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வந்து ரெடியாக அவைலபிள் ஸ்டாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற டிசைனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம்.
ஃபெஸ்டிவல் டைம்ஸை வந்து நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், இல்லை வெளியில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் வந்து gift கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கர்ச்சீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெடி டு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச் அண்ட் அகலம் வந்து 22 இன்ச்சு. ஸோ இதில் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் தான் ஒரே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ரிட்டன் gift கொடுக்கும்போது உங்கள் ஃபேமிலி நேம் இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேம் ஏதாச்சும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணி எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டாண்ட் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா காட்டன் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது லுக் வந்து ரொம்ப பிரைட்டாக எடுத்து கொடுக்காது. ஸோ சில்க் த்ரெட் வந்து இது பிரைட்டாகவே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் சில்க் த்ரெட்டு யூஸே பண்ணதில்லை அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். சில்க் த்ரெட் வந்து நம்ம ஊசியில் கோக்கும்போது ஈவனாக கோக்கணும். அந்த 6 ஸ்டாண்ட் அப்படின்னா அந்த 6 ஸ்டாண்டுமே வந்து ஒரே நீட்டில் இருக்கா மாதிரி கோத்துடணும். கோத்து முடிச்சுட்டு நீங்கள் நாட் போடுறீங்க இல்லையா, அந்த நாட் போடும்போது நீங்கள் இழுத்து பார்க்கணும். அந்த சில்க் த்ரெட் வந்து முன்ன பின்ன இருக்கா, எங்கேயாச்சும் விட்டு இருக்கா அப்படின்றத நல்லா இழுத்து பார்த்துட்டு கடைசியாக எட்ஜில் ஒரு நாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாட்டின் ஸ்டிச்சு போடணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த நூலை வந்து பிடிச்சி இழுக்கணும். ஏன்னா வந்து சில்க் த்ரெட்டு சீக்கிரமாகவே அறுந்துடும். அதனால நம்ம பார்த்து தான் டிசைன் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி வந்து கிறிஸ்மஸ் டேயோட அவுட்லுக் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுன்ற கஸ்டமைஸ் டிசைனை நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு உங்களோட பிளெயின் சல்வார் அண்ட் பிளெயின் ப்ளவுஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டெய்லரிங் தெரியலனா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்து வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஈஸியாகவே நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பிளெயின் ப்ளவுஸில் பிளெயின் குர்த்தீஸில் நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு சின்ன சின்ன புட்டா டிசைன்லாம் நீங்கள் போட்டு கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். பட் லுக் வைஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு சிம்பிளாக காட்டன் த்ரெட் இருந்தாலே போதும். காஸ்ட்டுமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.